வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்க போயிருக்காரு. அதாவது தனக்கு வாக்கு செலுத்திய மக்களை சந்திக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா போயிருக்காரு. அப்போ ஒரு நெகிழ வைக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட இருந்த சேகர் பாபு ரொம்பவே உருக்கமா அழுதுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம காலையில இருந்தே பாத்தீங்கன்னா இன்னொரு சிலர் என்ன குற்றம் சொல்றாங்கன்னா, சேகர் பாபு மேலேயே குற்றம் சொல்றாங்க இந்த மாதிரி சம்திங் அப்படின்னு. பட் ஆனா அவர் கதறி எழுத சம்பவம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மெய் சிலிர்க்க வச்சிருக்கு. வேற என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு நேரில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு கண்ணீர் விட்டு கலங்கிய காட்சி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு நேரில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்த பின்னரும் மக்கள் தீர்ப்பை மதித்து அவர் மேற்கொண்ட இந்த பயணம் திமுக தொண்டர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அனைத்து திமுக வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதிக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை செயல்படுத்தும் விதமாக முதல் நபராக தனது தோல்வியடைந்த தொகுதியான கொளத்தூருக்கே அவர் இன்று வருகை தந்தார். வெற்றி பெற்றால் மட்டுமே தொகுதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ள அரசியல் கலாச்சாரத்திற்கு மத்தியில் தோல்வியை தழுவிய பின்னரும் மக்களிடம் நேரில் சென்ற ஸ்டாலினின் செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தோல்வியால் சோர்வடையாமல் தொகுதிக்குள் நுழைந்த மு.க.ஸ்டாலினுக்கு கொளத்தூர் மக்கள் திரளாக திரண்டு வந்து கண்ணீருடன் அன்பு வரவேற்பு அளித்தனர். பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை வரவேற்றனர். பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர், மக்களின் தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்கிறேன். கடந்த முறை என்னை வெற்றி பெற செய்தீர்கள். இம்முறை மாற்றத்தை விரும்பியுள்ளீர்கள். எதுவாக இருந்தாலும் கொளத்தூர் தொகுதிக்கு நான் எப்போதும் ஒரு சகோதரனாகவே பணியாற்றுவேன் என்று உருக்கமாக குறிப்பிட்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.கே. சேகர்பாபு உடன் இருந்தார். தேர்தல் பரப்புரையின் போது கொளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் உழைத்தவர் அவர். இன்று மக்கள் மத்தியில் ஸ்டாலின் காரில் சென்றபோது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்ட சேகர்பாபு காரிலேயே கண்கலங்கி அழுதார். கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஒருவரை தனது மாவட்டத்தில் காக்க தவறிவிட்டோமே என்ற ஆதங்கம் அவர் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிந்தது. 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து மு.க.ஸ்டாலின் இங்கு தோல்வியையே சந்தித்ததில்லை. 2011இல் அதிமுகவின் சைதை துரைசாமியை எதிர்த்து போட்டியிட்ட போது கடினமான போட்டியில் வெற்றி பெற்றார். பின்னர் 2016 மற்றும் 21 தேர்தல்களில் முறையே 37,000 மற்றும் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அத்தொகுதியை தனது தனிப்பட்ட செல்வாக்கின் அடையாளமாக மாற்றியிருந்தார். ஆனால் இந்த முறை தாவேகாவின் எழுச்சி அவரது கோட்டையை தகர்த்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் சுற்றிலிருந்தே ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வந்தது தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இறுதியில் வி.எஸ். பாபுவின் வெற்றி உறுதியான போது அது திமுகவின் ஒட்டுமொத்த தேர்தல் வியூகத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட தோல்விக்கு சேகர்பாபு தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரல்கள் எழுந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. அதைவிட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. திமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட சென்னை மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 16 தொகுதிகளில் 14 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஆகியோர் தோல்வியடைந்தனர். அதே நேரத்தில் துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபுவும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியும் வெற்றி பெற்றனர். அது மட்டுமில்லாமல் திமுகவின் முக்கிய அமைச்சர்களான துரைமுருகன், அன்பில் மகேஷ், முத்துசாமி, பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி, கீதா ஜீவன், டி.ஆர்.பி. ராஜா, முத்துசாமி, மதிவேந்தன், பெரிய கருப்பன், நாசர், சபாநாயகர் அப்பாவு, துணை சபாநாயகர் கு. புச்சாண்டி என பலரும் தோல்வியடைந்தனர். இவர்கள் எல்லாம் தோல்வியடைந்ததை விட மு.க.ஸ்டாலினின் தோல்விதான் திமுகவை அசைத்து விட்டது. ஒரு கட்சிக்கு வெற்றி தோல்வி என்பது இயற்கைதான். இருந்தாலும் உச்சத்தையும் பார்த்த இந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவு தாட்சணியம் என்று நடவடிக்கை தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் குரல் எழுப்பியிருக்காங்களாம். ஸ்டாலினின் தோல்விக்கு காரணமானவர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா என்று சேகர்பாபு மீது திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது: எனக்கு இரவு முழுவதும் தூக்கமில்லை. அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர், யாருக்கும் தீங்கு நினைக்காத தலைவர், குழந்தை உள்ளம் கொண்ட தலைவர். தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது இயற்கை. இவை இரண்டின் உச்சத்தையும் பார்த்த இயக்கம் திமுக. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தலைவரின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவு தாட்சணியம் இன்றி தலைமை கழகம் நடவடிக்கை எடுத்தால்தான் உண்மை திமுக தொண்டன் நிம்மதியாய் இருப்பான்.
தலைவர் தோல்விக்கு காரணமானவர் எப்படி கொஞ்சமும் வெட்கம், பயம், அச்சம், கூச்சம் எதுவும் இல்லாமல் தலைவர் முன்பு வந்து முகத்தை காட்டிக் கொண்டு நிற்கிறார். நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா கே. சேகர்பாபு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்விக்கு அமைச்சர் சேகர்பாபுவை குற்றம் சாட்டி திமுக முன்னாள் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியிருப்பது திமுகவில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் திமுகவில் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல கூட்டணி அமைச்சு கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவோம். ஏன்னா ஒரு 5 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இல்லை. கண்டிப்பாக திமுக மேலே அதிருப்தி இருக்கும். அந்த ஓட்டுலாம் நமக்கு தான் வருவோம், நாம் தான் வந்து வெற்றி பெறுவோம். விஜய் வேறு வந்திருக்காரு, ஸோ திமுகவோட ஓட்டை தான் விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கணக்கு போட்டு வச்சிருந்த அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கும் உள்ளே தான் அதிமுகவே பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக இத்தனை நாள் இருந்தார், இப்போ அது கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்கார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தாலும், இப்போ தான் சந்தித்த முதல் தேர்தலையே இவ்வளோ பெரிய சாதனையை படைத்தாலும் அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 107 தொகுதி, இன்னும் ஒரு 10 தொகுதி யாரை பிடிக்கிறது, அவங்க நம்ம யாரை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. அந்த பங்குங்கிறது அவங்களுடைய இப்போ ஒரு அதிமுக இருக்காங்க அப்படின்னா அவங்க வாக்கு எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். அதே போல் சின்ன ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான அங்கீகாரம் கரெக்டாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கால கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. பட் அவங்க கண்டிப்பாக சின்ன சின்ன கட்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தொங்கு சட்டசபையில் வந்து விஜய் வந்து 5 ஆண்டு காலம் கண்டிப்பாக வந்து ஆட்சியை நடத்தி தான் ஆகணும். ஸோ இதில் எவ்வளவோ சிக்கல்கள் வரப்போகுது, எவ்வளவோ பிரச்சனைகள் வரப்போகுது. பட் எது வந்தாலும் விஜய் அவர்கள் சமாளிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 திராவிட கட்சிகளுக்கு இடையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊடகமும் கணிச்சது என்னென்னா, ஒரு 5 தொகுதி, 10 தொகுதி, 2 தொகுதி, 3 தொகுதி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ ஈவன் தோ தாவேகா கூட அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும் இனிமேல் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வியெல்லாம் சந்திக்கலை. நம்ம வார்த்தையில் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் நம்ம கிரவுண்டில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 1,20,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா 1,40,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தாவேகா வந்து காலையில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் ஒரு 3% ஸ்டாலினை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட. அதாவது 1,80,00,000 கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் வெற்றியில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டு வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.